திடீர்னு சமூக வலைதளங்களில் சில படங்கள் பிரபலமாக பேசப்படும். அடித்து பிடிச்சி இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க முடியாது, வேறு லெவலில் சொல்கிறாங்க போகிறாங்க அப்படின்னுக்கும். சரி, அப்படி சமீபத்தில் ஒரு படத்தை பற்றி சமூக வலைதளங்களில் அதிகமாக பாராட்டப்பட்டது. மிக முக்கியமாக சினிமா குழுக்களில் ஸ்பேஸ்லலாம் கூட இந்த படத்தை பற்றி பேசினாங்க. இந்த படத்தினுடைய பெயர் ஸ்டோலன். இந்த படம் 2023 வெளியாச்சு. உலகளாவிய அளவில் நிறைய திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்று ஏராளமான ரசிகர்களுடைய பாராட்டையும் விமர்சகர்களுடைய பாராட்டையும் பெற்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கரண் தேஜ்பால். இந்த சோழன் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2018 அஸ்ஸாமில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். தேஜ்பால் இந்த திரைப்படத்தை ஒரு சர்வைவல் த்ரில்லராக எடுத்திருக்கிறார். அவர் தான் இயக்குனர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் பானர்ஜி, அவர் ராமன், சுபம் வர்தன் கௌதம், 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம அபிஷேக் பானர்ஜி வந்திருப்பார். தம்பி ஸ்டேஷனில் இருப்பார். அந்த நேரத்தில் அங்கே ஒரு பொண்ணு தான் கை குழந்தையோடு படுத்துவோங்க. அந்த குழந்தைய ஒருத்தர் திருடுறா. எழுந்து பார்த்தா அம்மா கறிக்கு குழந்தை காணும். எதிர்க்க ஒருத்தன் பேக்லாம் வச்சுருந்தாலும் நீ தான் என் குழந்தைய எடுத்துட்டேன்ட்டு தூக்க காலத்தில் எழுந்துமே போய் ஒருத்தனை பிடிப்போம் தெரியுமா, யாருமே இல்லாமல் ஒருத்தவங்க பிடிப்பாங்களா, அந்த மாதிரி போய் அவன் நம்ம தம்பிக்காரன் ஸ்டேஷனில் இறங்கினவன் பிடிக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நான் குழந்தைய தூக்கலை, ஆனால் என்னை இடித்து ஒரு பொண்ணு குழந்தைய தூக்கின்னு ஓனதை நான் பார்க்குறேன்னு. போலீஸ்காரன் வரான், நீ தான் குழந்தைய தூக்கணும் அப்படின்னு இங்கே இரு, ஏன்னா அவங்க 2 பேருமே வேறு ஒரு இடத்துக்கு போகணும். அண்ணன் தம்பி 2 பேருமே ஒரு திருமணத்துக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அபிஷேக் பானர்ஜி என்னென்னா காசை கொடுத்து சரி கட்டிட்டு, அதாவது இந்திய பணக்காரத்தனத்தோடு இருக்கிற ஒரு இளைஞன் பிரச்சனையிலேருந்து வெளியே போகணும். ஆனால் தம்பிக்காரன் ஒரு அம்மா குழந்தைய காணுன்னு சொல்கிறா, அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபரும் ஆல்சோ. ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நிற்கிறான். இந்த ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சது அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை.